ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார், உங்களை ரூமுக்கு வர சொன்னார், உள்ளே போங்க. ஐயா வணக்கம். வணக்கமா, எதற்கு வந்திருக்கீங்க? என் மகன் பி படிப்புக்கு ஒரு சீட்டு வேணும். உன் அப்பா பெயர் என்ன? முருகன் சார். உன் வீட்டுக்காரர் என்ன தொழில் செய்கிறார்? விவசாயம் சார். சரி, ஓகே, விவசாயம் தொழில் செய்ய என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க? சிவில் குரூப் சார். சிவில் குரூப்புக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுமாமா? சரிங்க சார், சீக்கிரமாக கட்டி விடுகிறேன். நன்றி சார். நன்றிமா. வணக்கம்மா. என்னம்மா வேணும்? சாரை பார்க்கணும். சரி இருங்கம்மா. சார், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. சரி, ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார், உங்களை ரூமுக்கு வர சொன்னார், உள்ளே போங்க. வணக்கம் சார். வணக்கமா, எதற்கு வந்திருக்கீங்க? என் மகள் பி படிப்பதற்கு ஒரு சீட்டு வேண்டும். உன் அப்பா பெயர் என்ன? விஜயன் சார். உன் வீட்டுக்காரர் என்ன தொழில் செய்கிறார்? விவசாயம் சார். சரி, ஓகே, விவசாயம் தொழில் செய்ய என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க? சிவில் குரூப் சார். சிவில் குரூப்புக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுமாமா? சரிங்க சார், சீக்கிரமாக கட்டி விடுகிறேன். நினைத்த வீட்டுக்கு கட்டி விடுகிறேன் சார். நன்றி சார். நன்றிமா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, என்ன வேண்டும்? மேனேஜரை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க. மேனேஜர், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. சரி, ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேனேஜர். உள்ளே வர சொன்னார், உள்ளே போங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, என்ன வேண்டும்? என் மகன் பி படிப்பிற்கு ஒரு கல்வி கடன் வழங்க வேண்டும். உங்க வீட்டுக்காரர் என்ன தொழில் செய்கிறார்? விவசாயம் செய்கிறார்மா. ஓகே, லோன் வாங்கினா ஒழுங்காக கட்டணும். சரியாக கட்டிவிடுவேன்மா. எவ்வளவு பணம் வேணுமா? 1 லட்சம் ரூபாய் வேணும்மா. உங்க பையன் கல்வி முடித்த பிறகு கடனை கட்டினால் போதுமா? சரிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிமா. வாங்க மேம், உட்காருங்க. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிட்டது. சீக்கிரமாக சர்டிபிகேட் கொடுக்கலாம். சரிங்க சார். வாங்க. ஹலோ சத்யா. ஹலோ சத்யா, உங்க பையன் கல்வி முடித்த பிறகு கடனை கட்டவில்லை, அதனால் நீங்க பேங்க் வாங்க பேசணும். வணக்கம்மா. வணக்கம்மா, வாங்க. உங்க பையன் கல்வி முடித்த பிறகு கடனை கட்டவில்லை, அதற்கான காரணத்தை சொல்லுங்க. என் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை, ஆனால் கல்வி கடன் தள்ளுபடி செய்வதாக சொன்னார்கள். ஆனால் தான் கல்வி கடன் கட்ட முடியவில்லை. ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள். இப்படியே இருந்தால் நாங்கள் மற்ற மாணவர்களுக்கு எப்படி உதவ முடியும்? இப்படியே பல பேர் இருந்தால் நாங்கள் மற்ற மாணவர்களுக்கு எப்படி உதவ முடியும்? சீக்கிரமாக கட்டி விடுங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. எங்கே போயிட்டு வந்த சத்யா? பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன். என்ன சொன்னாங்க? பேங்க்ல கல்வி கடன் கட்டாமல் இருந்ததால் ஏன் கட்டவில்லை என்று கேட்டார்கள். என்ன பண்ண போறீங்க? என்னிடம் மேனேஜர் இப்படி சொல்லியதால் மகளிர் குழுவில் இருந்து கல்வி கடன் பணத்தை வாங்கி கடனை அடைக்கப் போகிறேன். சரி, நல்ல யோசனை. வணக்கம்மா. வணக்கம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? கல்வி கடன் வாங்கினேன், அது என்னால் கட்ட முடியவில்லை. ஆனால் மகளிர் குழுவில் இருந்து கல்வி கடன் பணத்தை வாங்கி கடனை அடைக்கலாம் என உங்களிடம் வந்திருக்கிறேன். நீங்கள் தான் உதவ வேண்டும். சரிம்மா, என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். உங்க பேர் என்னம்மா? சத்யாமா. எவ்வளவு பணம் வேணுமா? 1 லட்சம் ரூபாய் வேணும்மா. சரியாக கட்டிவிடுவேன்மா. இந்தாங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வாங்க சத்யா, உட்காருங்க. நம் இரு குடும்பம் விவசாய குடும்பம். என் மகள் படிப்பு முடித்து விட்டு வேலைக்கு சென்றுதான் என் விட்டு மீட்டு கொடுத்து விட்டேன். உன் மகன் என்ன செய்கிறான்? என் மகன் சும்மாதான் இருக்கிறான். எந்த வேலைக்கும் செல்லவில்லை, கல்வி கடனும் கட்டவில்லை. இப்போதைக்கு சும்மாதான் இருக்கிறான். அம்மா, ஏன் நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்கள்? நீ வேலைக்கு செல்லாததால் நான் மகளிர் குழுவில் இருந்து கல்வி கடன் பணத்தை வாங்கி கடனை அடைத்து விட்டேன். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வேலைக்கு சென்று கொண்டு வாங்கிய பணத்தை அடைத்து விடுகிறேன். இந்தாருங்கள் அம்மா. இந்தாருங்கள் அம்மா. மகளிர் குழுவில் வாங்கிய பணத்திற்கான ரசீதுகளை நான் அடைத்து விட்டேன். நன்றிடா மகனே. அதனால் எனக்கு பிடித்த மனிதர்களும் ஒருவர்